வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம பார்த்திருந்திருப்போம், அங்க இருந்து வராங்க, இங்க இருந்து வராங்க, யாரெல்லாமோ வராங்க அப்படின்னு தாவேக்கால சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில யாருமே வரல. காங்கிரஸ் மட்டுமாவது வருவாங்க அப்படின்னு கடைசி நேரம் வரைக்கும் காத்திருந்தாங்க. அவங்களும் இப்போ திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து பொதுவா நம்ம வந்து சொல்லுவோம், இது ஒரு தகவல் வெற்றி கழகம் சொல்லிட்டு. அதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தகவல் வந்து குறைஞ்சபட்சம் அந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தணும், அதை வந்து கட்சிக்கான பாசிட்டிவான விஷயங்களை மாத்தணும். இப்ப நீங்க சொல்றது என்ன பாத்தீங்கன்னா, ஓ அவர் வராரா, அவர் கூட சேர்ந்து இவரும் வராரான்னு சொல்லிட்டு அந்த பேட்டி பயங்கரமான வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, திமுகல இருந்து 3 அமைச்சர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசினாரு. அப்ப மக்களும் வந்து நினைச்சாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து பெரிய ஆட்கள்லாம் வந்து டீல் பேசி முடிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி யாருமே வரல, திமுகல இருந்து யாரும் வரல. இன்னும் வந்து இதை தாண்டி பயங்கரமான பிளாஷ் நியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வந்து விலகியது, தாவேக்காவோட தாவேக்காவோட வந்து சேர்ந்து அப்படியே தமிழ்நாட்டை வந்து அவங்கதான் வந்து ஆள போறாங்க. அவங்களுக்கு 100 சீட்டு குடுத்துட்டாங்க, 75 சீட்டு குடுத்துட்டாங்க. விஜய்க்கு புகழ் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து என்ன விஜயோட பலமா பாக்குறாங்கன்னா, தமிழ்நாடை தாண்டி இந்த பக்கம் கேரளால வந்து அவருக்கு ஃபுல்லா ரசிகர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் ஆந்திரா இருக்காங்க. சோ தமிழ்நாட்டையும் நம்ம வந்து பிடிச்சிடலாம், பாண்டிச்சேரியும் பிடிச்சிடலாம், ஆந்திரா பிடிச்சிடலாம், கேரளா பிடிச்சிடலாம். சோ 4 ஸ்டேட்ரா எங்களுக்கு அப்படின்னு சொன்னது இப்போ ஒண்ணுமே இல்லாம பூஜ்ஜியம் ஆகி போச்சு. திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 28+1 ராஜ்யசபான்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறுதி செஞ்சுட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன இவரோட அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா, முதல் மாநாட்டுல வந்து பயங்கரமா வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அதை நோக்கி யாருமே வரல. புதியதாக கட்சி ஆரம்பித்த கூட யாருமே வரல. அம்மையார் சசிகலா கூட வரலன்றது உண்மையிலே விஜய்க்கான இந்த ஒரு பிம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல தான் பெருசா கட்டமைச்சாங்களே கண்டி, நிஜத்துல களத்துல எதுவுமே நடக்கலன்றதுதான் நிஜமான உண்மை. இப்படியும் பாக்கலாம் இல்லையா? விஜய் வந்து தனித்து நிற்கிறாரு, இந்த பக்கத்துல 21 கூட்டணி வச்சுட்டு நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு பாக்கலாம்ல. 21 கூட்டணிகள் வச்சிருக்காங்கன்னா, இது நம்பிக்கையின் அடிப்படையில, நீங்க செய்த வேலைகளின் அடிப்படையில இன்னைக்கு 21 கூட்டணிகள் வந்து வந்திருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணியை ஃபைனல் பண்ணிட்டாங்க. சீட் ஷேரிங் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதிமுக கூட்டணியில இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜ்யசபா வேட்பாளர் வர அறிவிக்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வந்து வேட்பாளரா நாமினேஷன் பண்ண, ஆனா அவங்க அறிவிக்கவே இல்லை. அதிமுக கூட்டணியில அபிஷியலா அறிவிக்கவே இல்லை. பாஜக வந்து சொல்லிதான் சீட்டே அவங்க கொடுத்திருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயஸ் கார்டன்ல தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடக்கும். இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ராயப்பேட்டையில இருக்க அதிமுக அலுவலகத்துல தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனா இவர் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போறாரு. அங்க இருந்து ஒரு பியூன் போன் பண்ணா கூட பதறி அடிச்சுட்டு டெல்லிக்கு ஓடிடுறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள். சோ இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷம் ஆண்ட அதிமுக களத்துல இவ்வளவு வீக்கா இருக்கும்போது, அப்ப விஜயோட நிலைமை என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்ல களத்துல. அதிமுக இவ்வளவு வீக்கா இருக்கிறதுனாலதான் தாவேக்கா இவ்வளவு அதிகமா வளர்ந்து வந்திருக்காங்க. எங்க வளர்ந்துருக்காங்க சொல்லுங்களேன்? 5000 பேரை உங்களால திரட்ட முடியல. கடைசி கூட்டங்கள் எல்லா கூட்டங்களும் வந்து ஃபெயிலியர். நேத்திக்கு வந்து வெட்ட வெளிச்சமாயிடுச்சு உங்களுக்கு. உங்களால எந்த விதமான கூட்டத்தையும் வந்து திரட்ட முடியல. சாலைகள்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கூட்டத்தை கூட்ட முடியுத கண்டி, ஒரு கலவர காட்சி மாதிரி சாலை மட்டும்தான் இருக்குன்னு. அதை தாண்டி களத்துல எதுவுமே கிடையாது. பொறுப்பாளர்களே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பூத் ஏஜென்ட் இல்ல, பொறுப்பாளர் இல்ல, மாவட்ட செயலர் இல்ல, யாருமே இல்லாத ஒரு கட்சி வந்து நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து நகைச்சுவை உச்சமா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இல்ல கூட்டமே இல்ல 5000 பேர் அப்படின்னா அந்த 5000 பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் இல்லையா? அதுபடித்தானே அவங்க வருவாங்க. எஸ்ஓபி போட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, 5000 பேருக்கு மேல இருந்தா நீங்க இவ்வளவு வந்து மருத்துவ வசதிகள் செய்யணும், அவங்களுக்கு வந்து தண்ணீர் ஏற்பாடு பண்ணணும், நீங்க எதுக்குமே தயாரா இல்ல. மக்கள் செத்தாலும் அந்த கவுண்ட் வந்து அரசாங்க தலையில போயிடும்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு வச்சுக்கிட்டு எங்க மித்த பிற கட்சிகள் நடத்துறாங்கல்ல. திமுக லட்சக்கணக்கான தொண்டர்களை வச்சு கூட்டம் நடத்துறாங்க. மகளிர் மாநாடு 1.5 லட்சம் பேர் வச்சு நடத்துறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க, விஜய்க்கு கொடுக்கலன்னு யார் சொன்னாங்க? நீங்க 2 நாளுக்கு முன்னாடி தானே கேக்குறீங்க. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, எல்லா கூட்டங்களும் பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க அனுமதி கேக்குறீங்க. சரி, உங்களுக்கு நேத்து எஸ்ஓபி பிரகாரம் அனுமதி கொடுத்தாங்க. நேத்திக்கு இவரு சாலையில இப்போ ஸ்டாலின் அவர்களும் போறாங்க, எதிர்கட்சி தலைவர்களும் போறாங்க, பிரதமர் வராருங்க. யாராவது சாலை முழுக்க இப்படி வந்து பின்னாடி வந்து ஏதோ
திறந்து விட்ட இது மாதிரி ஏதாவது போறாங்களா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கட்டொழுக்கம் இருக்கு, எந்த ஒழுக்கம் இருக்கு? எதுவுமே ஒழுக்கம் இல்ல. நேத்தி கூட பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையன், ட்வின்ஸுங்க அந்த பையன், ஒருத்தர் வந்து வீட்டுல இருந்து காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு வந்து விபத்து நடந்து மூளை சாவு அடைஞ்சிருக்காரு. அந்த பையன் இப்ப வந்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல வந்து இருக்காரு. இது குறித்து ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்குமா, இல்ல ஒரு ஒரு அறிக்கை வந்திருக்குமா? எதுவுமே பண்ணலங்க இந்த கட்சி. அப்போ தொண்டர்களை சாவடிக்கிறதுக்காக நீங்க ஒரு கூட்டம் போடுவீங்க, அது அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா உங்களுக்கு? இதை தாண்டி இந்த நேத்து நடந்த கூட்டம் அதுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வராங்கன்னு சொன்னாங்க, யாரும் வரல. ஆனா சங்கீதா தான் டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க, அதையும் பார்க்க முடியுது. சோ இந்த விவாகரத்து குறித்து பேசலாமா, இது தனிநபர் விஷயம் அப்படின்னு ஒதுக்கிடலாமா? இல்ல, இப்போ விவாகரத்துன்றது அவரோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்க என்னென்னலாம் பேசிருக்கீங்க அப்படின்றதுல தான் உங்களுக்கு வந்து இந்த சமூகமும் சரி ஊடகங்களும் சரி, நம்ம வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளரா பெண்கள் குறித்து யார் பேசினாலும், இப்ப நீங்களே ஒரு சகோதரி, அவங்க உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களுக்கும் இந்த இந்த விஷயத்தோட தீவிரம் வந்து உங்களுக்கு புரியும். ஒரு சின்னம் வந்து ஒதுக்குறாங்க, விசில் சின்னம் ஒதுக்குற அன்னைக்கு நீங்க ஒரு ஒரு பொது இடத்துல இருக்கீங்க, ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்கீங்க, உங்களால பயணப்பட முடியல, அங்க வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு ஒரு மக்கள் சார்பா தான் நீங்க பேசுனீங்க. அதை வந்து உங்களை எவ்வளவு தூரம் வந்து மோசமா வந்து சித்தரிச்சு பேசுனாங்க, எவ்வளவு ஆபாசமா வந்து பேசுனாங்க, உங்களோட தனிப்பட்ட புகைப்படங்களை எடுத்து போட்டு எவ்வளவு தூரம் வந்து மோசமான வார்த்தைகளை வந்து எழுதுனாங்க. அப்பயும் நம்ம வந்து கண்டிச்சு நம்ம எல்லா இடத்துலயும் வந்து பேசியிருக்கோம். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, ஊடகவியலாளர் தான் நடிப்பேன். இப்ப நான் வந்து விஜய் கட்சியில பயணம் பண்ணி நான் வெளியில வந்திருக்கேன். இப்ப விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் பேசுறோன்றது இல்ல, அவங்க நல்லது செய்யறத பாராட்டத்தை செய்யறோம், தவறு செய்யும் போது அதை வந்து சுட்டி காட்டுறது நம்மளோட கடமை. அதுதான் வந்து ஒரு மீடியாவோட கடமை. ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக, ஒரு அரசியல் விமர்சகர் என்னோட வேலை. நான் என் வேலையை நான் கரெக்டா செய்யறேன். விஜய் அவர்கள் வந்து நடுநிலையோட ஒழுங்கா இருந்தாருன்னா நம்ம இதை வந்து விமர்சனம் பண்ண வேண்டியது. அப்ப எங்களையும் வந்து ரொம்ப மோசமா வந்து விமர்சிக்கிறது, இவரு திமுகவோட ஊபி, திமுக கிட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டாருன்னு அப்படின்னு சொல்றது, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் வந்து சொல்லணும். சரி, ஓகேப்பா, நாங்க வந்து விஜய்க்கு எதிராக பேசுறோம், நீங்க வந்து எங்களை வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுறீங்க, இப்ப நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளரா பேசுறீங்க, அவங்களை ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நீங்க பேசுறீங்கன்னா, உங்க மனைவி உங்களோட 27 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காங்க, காதல் திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அவங்க குறித்து புகைப்படங்களை போட்டு எவ்வளவு அருவருத்தக்க ஆபாசமா அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால படிக்கவே முடியல. இது யாரோ வந்து தெரியாத நபர்கள் வந்து பண்றல, அபிஷியல் ஐடியில வந்து எழுதுறாங்க. விஜய் வந்து அவர் படத்துக்கு பிரச்சனை பேச மாட்டாரு, கட்சிக்கு பிரச்சனை பேச மாட்டாரு, சொந்த வாழ்க்கையில பிரச்சனை பேச மாட்டாரு, 41 பேர் வந்து இறந்து போனாங்க அதுக்கு வந்து பேச மாட்டாரு. ஆனா குறைஞ்சபட்சம் உங்களோட மனைவி குறித்து உங்க கட்சியிலேயே வந்து ரொம்ப ஆபாசமா எழுதுறாங்க, நான் இதுக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது, நீங்க எந்த இடத்துல ஒரு தலைவனுக்கான மனித ஒரு தகுதி இருக்கு? இல்ல தலைவரை கூட விட்டுருங்க, ஒரு சக மனிதனா யார் வேணாலும் வந்து கேட்பாங்க. என் வீட்டுல வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த வீட்டுல இருக்கவங்க தட்டி கேட்பாங்க. ஒரு முதியவர் இருந்தா கூட கேட்பாரு, என் பொண்ணு நீ எப்படி வந்து இப்படி பேசணும்னு சொல்லி. இது எதுவுமே விஜய் கேட்கல. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கறதே ஒரு கேள்வியா தானே இருக்கு. இவங்க பேசுறவங்க வந்து விஜய் கிடையாது இல்லையா? விஜய் பேசினாருன்னா அவர்கிட்ட கேட்கலாம். பேசுறது அடிமட்ட தொண்டர்கள் தானே, அது எப்படி விஜய்க்கு போய் சேரும்? சரிங்க, நான் என்ன கேக்குறேன்னா, தாவேக்கோட அபிஷியல் ஐடி தான் எழுதுறாங்க. இதுக்கு விஜய்க்கு நீங்க தெரியாது, டிவிகே ஹெச்கியூன்னு இருக்கே, அதுல எழுதுறாங்களா? இல்ல, ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு ஐடி விங் இருக்கு. இப்ப செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு ஐடி விங் இருக்கு, சென்னைனா தென் சென்னைக்கு ஒண்ணு இருக்கு, வட சென்னைக்கு ஒண்ணு இருக்கு, மத்திய சென்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி மாவட்டம் தோறும் வந்து ஐடி விங் வந்து இருக்கு. அந்த ஐடி விங்ல வந்து மாவட்ட ஐடி விங்ல வந்து போடுறாங்க. இதை தாண்டி வந்து இன்ஃபுளுசர் நிறைய பேர் வந்து போறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி எழுதுற அந்த ஐடிகள்ல வந்து போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதை வந்து நேர்மையான முறையில நம்ம வந்து அனுப்புவோம், விஜய்க்கு வந்து இது தெரியாதுன்னு நம்ம வந்து எடுத்துருவோம். யாரோ ஒரு சின்ன குழந்தை பாப்பா எங்கேயோ ஒண்ணு பேசுறாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்னத ஒரு குட்டி பாப்பா பேசுச்சுன்னு வந்து விஜய் பேசுறாருல. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து பேசுறீங்கல்ல, யாரோ ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் எங்கேயோ வந்து இவர் ஆதரிச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வலைதளத்துல வந்ததெல்லாம் எடுத்து விஜய் பேசும்போது, அப்ப விஜய் வந்து தன்னிலை மறந்து இருக்கிறான்னு நம்ம கேட்க வேண்டியது. இவங்களோட ஐடி விங்ல வந்து போடுறாங்க, ஊடகங்கள்ல தினந்தோறும் அது வந்து செய்தியா இருக்கு. நாங்களும் இதை வந்து தொடர்ச்சியா இதை வந்து விவாத பொருளா மாத்துறோம். அவங்களுக்கு வந்து சங்கீதா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு பேசுறோம். மாதர் சங்கங்கள் வந்து கண்டன அறிக்கைகள் வந்து விஜயும் தாவேகாவும் இதை வந்து பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அமைதியா இருக்கிறதே ஆதரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுவுமே விஜய்க்கு தெரியாதுன்னா அப்ப தன்னிலை மறந்து இருக்காரா அப்படின்னு நம்ம வந்து கேட்க வேண்டியது. இல்ல, விஜய் தன்னிலை மறந்து இருக்கிறதை தாண்டி சங்கீதா அவர்கள் இத்தனை நாள் தன்னிலை மறந்து இருந்தாங்களா? அவங்களுக்கு ஏற்கனவே 2021 தெரியும்னு சொன்னாங்க, ஏன் இத்தனை நாள் கழிச்சு இப்போ இத வந்து வெளியே கொண்டு வரணும்? அதாவது
ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில வந்து இருக்காங்க. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமா இருக்காரு. அதை தாண்டி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்காரு. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் வந்து கருத்து முரண் வந்து இருக்கு. ஏன் அந்த கருத்து முரண் வந்தது அப்படின்னா, குழந்தைகளை வந்து இவர் வந்து தொடர்ச்சியா பாக்குறது இல்ல, அவங்களோட வந்து எந்த விதமான தொடர்புலயும் அவர் இல்ல. வீட்டுக்கு வர்றதை வந்து குறைச்சிட்டாரு, படிப்படியா வந்து குறைச்சிக்கிட்டாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. எல்லாரும் வந்து சொல்றாங்க உங்க கணவர் வந்து சரியில்லைன்னு சொல்லும் போது, எனக்கு தெரிந்த நிறுவனம் தான், அது தேவைப்பட்டால் அந்த நிறுவனத்தின் பேரை கூட நான் வந்து சொல்ல தயாரா இருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து இவரோட செயல்பாடுகளை கண்காணிக்க சொல்லி சகோதரி சங்கீதா அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா உறுதிப்படுத்திக்கணும்ல, சினிமாக்காரங்களை பத்தி யாரு என்ன வேணாலும் சொன்னாலும் அதை வந்து ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உறுதிப்படுத்துக்காக வந்தாங்க. சோ இந்த குறிப்பிட்ட நடிகையோட அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க, எங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்டு என்ன ட்ரக், நான் ஓப்பனா சொல்றேன், என்ன ட்ரக் எடுத்திருக்காங்க, இது முதல் ஆமா என்ன ட்ரக் எடுத்திருக்காங்க, என்ன சாப்பிட்டு இருக்காங்க முதல் கொண்டு ஐட்டம் வைஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பில்லு, அவங்க ஸ்டே பண்ண ஹோட்டலோட எல்லா தரவுகளும் இருக்குங்க. நான் சொன்ன வீடியோ ஆடியோ எல்லா தரவுகளும் வந்து இருக்கு. தேவைப்பட்டால் அதை வந்து நிச்சயமா அவங்க வந்து வெளியிடுவாங்க. இது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, ரொம்ப பொறுப்புணர்வோட நம்ம கண்ணியத்தோட இதை வந்து அணுகுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க குறித்து எந்த விதமான தவறுமே பண்ணாது. அவங்க அவங்க செஞ்ச ஒரே தவறு என்னதுங்களா, திரு விஜய் அவர்கள் திருமணம் பண்ணது மட்டும்தான். அப்படிதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அவ்வளவு வந்து உங்களை நேசித்து உங்களை காதல் திருமணம் பண்ணவங்க உங்க குடும்பத்தை வந்து பொறுப்பா அவங்க தான் பாத்துட்டாங்க. நீங்க திரைத்துறையில வந்து ரொம்ப பிஸியா இருக்கும்போது குழந்தைகளை வந்து பார்த்ததுல இருந்து எல்லாமே அவங்க தான் வந்து பாத்துக்கிட்டாங்க. தனிப்பட்ட முறையில அவங்களை எனக்கு நல்லா தெரியுன்றதால நான் இதை சொல்றேன். சோ இப்படி வந்து இருந்த ஒரு சகோதரிய நீ எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கணும். நீங்க தான் சார் சொல்றீங்க எல்லாரும் வாங்க நான் பாத்துப்பேன், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவி எப்படி பாத்துக்கிட்டீங்க, உங்க குழந்தைகளை எப்படி பாத்துட்டீங்க, உங்க தாய் தகப்பனை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு முதல் கொண்டு இருக்குங்க. ஏன்னா உங்களதான் பல்வேறு இளைஞர்கள், இளைஞிகள், இளம் பெண்கள், மகளிர்கள் எல்லாம் அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஒரு சரியான தலைவனா நடந்துக்கிட்டோம்னு இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காழ்ப்புணர்ச்சியா பேசுறீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அவதூறு பரப்புறீங்க, அவங்களோட மாண்பை நீங்க கெடுக்கும் போது அவங்க மாண்பை நாங்க காப்பாத்தணும்னா இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம். 21ஆம் தேதி கோர்ட்ல என்ன நிலவரம் வருதோ அதுக்கேத்த மாதிரி நிச்சயமாக அந்த தரவுகளை வந்து நானே வெளியிடுவேன். இல்ல தரவுகள் அப்படின்னா நீங்க சொல்ற பில்லு வந்து பாபநாசம் படத்துல கமல்ஹாசன் கூட தான் ரெடி பண்ணியிருந்தாரு. அந்த பில்லு யாரு வேணா ரெடி பண்ணலாமே. இல்ல நான் பில்லுன்னே சொல்ல, பல்வேறு தரவுகள் இருக்குன்னு தான் சொல்ல. பில்லுன்னு சொல்லிருந்தீங்க. இல்ல இப்ப நான் இது ஐட்டம் வைஸ் பில்லு தான் இருக்கு அப்படிங்கறீங்க. அது மட்டும் ஒரு ஐட்டம் வைஸ் பில்லுன்னா, இப்ப நான் இருக்கேன், என்னோட தோழி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, நான் டெய்லி போய் ஹோட்டல்ல நான் அவங்களோட ஸ்டே பண்ண, என் வீட்டுல என்ன வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? ஒரு பொதுவெளியில சந்திக்கிறது தவறு இல்லைங்க. டெய்லியும் அந்த ஒரு நடிகை கூட தான் போறாரா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க நான் அதெல்லாம் வந்து பேசக்கூடாது தவிர்த்து போகணும். ஒரு நடிகையோட இல்லங்க, பல நடிகளோட இவருக்கு வந்து இணக்கமான நட்பு இருக்கு. அதையும் நாங்க வெளியிடுறோம். தேவைப்பட்டால் வெளியிடுவாங்க. நீ இதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்னா நீங்க அரசியலை மட்டும் பாருங்க சார், குடும்பம்னா குடும்பத்தை மட்டும் பாருங்க. இல்லன்னா நீங்க வந்து எல்லாரும் மாதிரியும் நீங்க சொல்லுங்க, நான் எப்படி வேணாலும் இருப்பேனா சொல்லுங்க. இப்போ சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து அவர் வந்து ஒரு பெண் கூட தான் போய் இருந்தாரு அப்படிங்கறதே அதுக்கே ஒரு தரவு வேணும் இல்லையா? அவர் வந்து ஒரு ஆண் நண்பரோட போய் அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருந்திருக்கலாம். போனதுக்கான விவரங்கள் தரவுகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம். யாரு கூட போனாங்க அப்படிங்கறத திரித்து பேசக்கூடாதுல்ல? நாங்க திரித்து பேச வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. ஆதாரங்கள் வெளியிடும் தான் அவங்க சொல்றாங்க. ஏன் வெளியிடுவாங்கன்னா, நீங்க தரக்குறைவா நீங்க வந்து இப்ப திமுக தான் சங்கீதாவை இயக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா, அதுக்கு என்ன சாட்சி உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுகின்ற நபர்கள் திடீர்னு வந்து பேசுறாங்க எலெக்ஷன் டைம்ல அவங்களை வந்து கீழே முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிங்கறதுனால என்ன கேக்குறேன்னா, 1999 விஜய்க்கு வந்து திருமணம் நடந்தது. அதுக்கு முன்னாடி இருவரும் வந்து காதலிச்சாங்க. இல்ல நான் காதல் திருமணம் செஞ்சாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஏன்னா விஜய் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, என்னோட அப்பா கேட்டாங்க அதனால நான் ஓகே சொன்னேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ ஒரு டீட்டெயிலா நான் சொல்றேன். இவருக்கு வந்து பெண் பாக்குறாங்க. பெண் பார்க்கும்போது என்னன்னா, இவங்க வந்து பெரிய குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்க, பெரிய தொழிலதிபரோட மகள். அப்ப வந்து இவருக்கு அலைன்ஸ், நிறைய அலைன்ஸ் வருது. அந்த அலைன்ஸ் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, சொத்தின் அடிப்படையில் தான் வந்து சூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க இலங்கை தமிழரா இருந்தாலும் செட்டில்டு பாத்தீங்கன்னா யூகே சிட்டிசனா வந்து இருக்காங்க. நிறைய சொத்து இருக்கு, நிறைய வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி. அவங்க விஜய் ரசிகரா இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பாக்குறாங்க, 2 ஃபேமிலிக்கும் வந்து ஒத்து போது, ஜாதகம் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ இடையில வந்து 2 பேரும் வந்து போன் நம்பர் வந்து பரிமாறிக்கிறாங்க. விஜய் சார் வந்து அவங்க கிட்ட போன் நம்பர் கூட, அவங்க வந்து இவங்க கிட்ட போன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. சோ அப்போ வந்து 2 பேரும் வந்து இணக்கமா வந்து பேசுறாங்க. ஒரு நல்ல ஒரு புரிதல் வருது
இந்த திருமணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து காதலிக்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் திருமணம் வந்து 1999 நடக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு திருமணம் பண்ண திமுக பண்ணுச்சா? உங்க அப்பா தானே பார்த்து பண்ணி வச்சாரு, நீங்க விரும்பி தானே கல்யாணம் பண்ணீங்க. இப்ப 27 ஆண்டுகள் உங்களோட அவங்க வந்து குடும்பம் நடத்திருக்காங்க, 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க, ஒரு கண்ணியமான ஒரு குடும்ப தலைவியா தானே இருந்தாங்க. நீங்க சினிமால பிஸியா இருக்கும், அவங்க தானே குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. குழந்தைகள் என்ன படிக்குதுன்னு கூட அவருக்கு வந்து தெரியாது. அந்த நிலையில அவர் பிஸியா இருந்தார். நம்ம அதை வந்து தவறு சொல்ல மாட்டோம். எல்லா வீட்லயுமே, எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா என் மனைவி தான் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, நான் குடும்பத்தை வந்து பாக்குறது இல்ல. சோ இப்படி எல்லாருக்கும் வந்து பெண்களுக்கான உரிமை இருக்குல்ல. நீங்க 5 வருடங்களா அவங்க வந்து துன்புறுத்தீங்க. இதை நான் சொல்லல, அவங்கதான் சொல்றாங்க. அவங்க வெயிட் பண்றாங்க, உங்ககிட்ட பேசுறாங்க. நான் என்ன ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க நீங்க ஒரு ஆண் என்ற ஒரு ஆணாதிக்கத்தை எங்க நீங்க செலுத்துறீங்கன்னா, ஒரு வீட்டுல அவங்க இருக்காங்க, அவங்க இருக்கும் போதே நீங்க தனிப்பட்ட நபர்களை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வரும், அவங்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்குறீங்க. வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. ஆமா, மன உளைச்சலை உண்டாக்குறாங்க. இதை பார்த்துட்டு 2 குழந்தைகளும் வீட்டை விட்டு வெளியேறாங்க. மனைவி இவங்களால வந்து சொல்ல முடியல, கணவனை விட்டும் கொடுக்க முடியல. அப்போ 2 பக்கம் போறாங்க. குழந்தைகள் வந்து கேக்குறாங்க, என்ன அப்பா இப்படி வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்ஏசி அவர்களும் சோபா சந்தர் சாரும் இவங்களதான் வந்து குற்றம் சாட்டுறாங்க. நீ சரியில்லை, நீ ஒழுங்கா இருந்தா அவன், ஆமா நீ வந்து ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. அப்ப கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் தவறு பண்ணிட்டேன், நான் திருந்திடுறேன்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லி. இது எல்லாமே வந்து டாக்குமெண்டா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, கோர்ட்லயே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திருப்பி அவங்க வந்து கொடுக்குறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும்னா நீங்க வீட்டுக்கே போறதை சுத்தமா வந்து தவிர்த்துறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு கண்டிஷன் வந்து போடுறாரு. நீங்க வெளியில போக கூடாது, கார் சாவி புடிங்கி வச்சுக்கிறது, பினான்சியலா லாக் பண்றது, பொது நிகழ்ச்சிகள் வந்து போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பல்வேறு நெருக்கடிகள் வந்து உளவியெல்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே இதுக்கு மேல போதும், எனஃப் போதும், உங்களோட வாழ்ந்தது போதும், நான் என் குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து பார்க்கணும், நான் போறேன் அப்படின்னு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திரு ஜேசன் சஞ்சய் வந்து படத்துக்கான அவர் சொல்றாரு, நான் டைரக்ஷன் வந்து படிச்சு முடிச்சுட்டேன், நான் படம் வந்து இயக்க போறேன்னா, இது குறித்து ஒரு தந்தைக்கு ஒரு மகனோட எதிர்காலம் குறித்து அவருக்கு வந்து பங்களிப்பு இருக்கணுமா இருக்கக்கூடாது, நீங்க சொல்லுங்க. இருக்கணும். அதுல என்ன ஒரு பங்களிப்பு பண்ணாருன்னு ஒரு தாயா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இவர் எந்த விதமான பங்களிப்பும் பண்ணல, அவர் சினிமாக்கே வர்றது இவருக்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து ஒரு நடிகனாகணும் விஜய் ஆசைப்படுறாரு, ஆனா அவருக்கு வந்து டைரக்ஷன் துறையில தான் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கு தான் அவர் வந்து படிச்சிருக்காரு. அப்போ அவர் முயற்சி பண்ணும்போது இவர் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. இவர் யார போட்டின்னு சொல்றாரோ, வாழ்நாள் முழுக்க யார வந்து இவர் போட்டியாளர் இருக்கிறதுனாலும் அந்த நடிகர் மறைமுகமாக உதவி செஞ்சார். என்னால இதை சொல்ல முடியும். சோ அதெல்லாம் வந்து மாண்பு கருதி அந்த நடிகரோட பேரை நான் வந்து சொல்ல விரும்பல. அவரு தான் வந்து உதவி பண்றாரு. அந்த பையன் வந்து படம் பண்றாப்ல, படத்தோட பூஜைக்கோ இடையிலயோ இல்ல வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படத்துக்கு பூசணியாவோ உடைச்சிட்டாங்க. சினிமாளர்களுக்கு தெரியும் பூசணியா உடைக்கிறதுனா என்னன்னு தெரியும். படம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். 2வது படமும் அவர் வந்து இயக்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரே ஒரு வாழ்த்து, ஒரு ட்வீட் பண்றாரு. எதுவுமே இது வந்து விஜய் தரப்புல இருந்து பண்ணும்போது பண்றதுதான் வாழ்க்கையா என்ன? அவர் அப்படித்தானங்க பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து ட்விட்டர்ல தானே பேசிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து மக்கள் சந்திப்புலாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ட்வீட் தான் வந்துட்டு இருக்கும். சோ சொந்த மகனுக்கே இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க உளவியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. சோ எனக்கு வந்து ஒரு கணவராகவும் நீங்க நடந்துக்கல, குழந்தைகளுக்கு அப்பாவும் நடந்துக்கலாம் போது சரி ஓகே நம்ம வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும் சொல்லிட்டு அவரோட உட்கார வச்சு பேசுறாங்க. எங்களுக்கு போதும், எங்களை விட்டுருங்க, நாங்க லண்டனுக்கே போயிடுறோம், எங்களை விட்டுருங்க போது உனக்கு பணமும் தரமாட்டேன், டிவோர்ஸும் தரமாட்டேன், உன்னால என்ன பண்ணிக்க முடியும் பண்ணிக்கன்னு சொன்னதுனாலதான் வழக்கறிஞர்களை வச்சும் பேசுறாங்க, உறவுகளை வச்சு பேசுறாங்க, தனிப்பட்ட முறையில பேசுறாங்க. எதுக்குமே இவர் செவி மடுக்காததுனால வேற வழியே இல்லாம கோர்ட்டுக்கு வந்து போறாங்க. அந்த கோர்ட்டுக்கு போனதுதான் அந்த ஆவணங்களை வெளியிட்டது யாரு? விஜய் தரப்பு தான் வெளியிடுறாங்க. இதுல எங்க நீங்க வந்து சங்கீதாவை குறை சொல்றதுக்கு திமுக இதுல எங்க வந்தது? இல்ல இப்போ இந்த பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னது ஜீவனாம்சம் வந்து சங்கீதா அவர்கள் கேட்டிருக்காங்க, அதை கொடுக்க கூடாதுன்னு விஜய் அவங்களோட சொத்துக்களை எல்லாமே பினாமி பேர்ல மாத்துறதாகவும் ஒரு செய்தி வந்தது. இது உண்மையா? ஏற்கனவே மாத்தியாச்சுங்க. பினாமி பேர்ல பாத்தீங்கன்னா புசியானந்த் பேர்லயே நிறைய சொத்துக்கள் வந்து மாத்தி இருக்காங்க. இதெல்லாம் யாரு பாத்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமியும் புசியானந்த் தான் பாத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா இவரோட ஆரம்ப கட்டத்துல அவங்களோட ஜுவல்ஸ் கொடுத்திருக்காங்க, பணம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களும் வந்து ஒரு மனைவியா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இது இருந்திருக்கு. அப்ப இவரோட வளர்ச்சியில அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு தானே இவர் முழு நேரமா சினிமா துறையில வந்து கவனம் செலுத்தாங்க. இன்னைக்கு உச்சபட்ச நடிகரா இருக்காரு. அப்ப நீங்க குறைந்தபட்சம் அவங்க வந்து விஜயோட 10 மடங்கு பணக்காரங்க, அது வந்து வேற விஷயம். அவங்க கிட்ட சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா
நீங்க கொடுக்க வேண்டிய அந்த கடமை இருக்குல்ல, அந்த உரிமை அப்படிங்கறது அந்த உரிமையில இருந்து நீங்க வந்து மீறும் போது அந்த உரிமையை அவங்க வந்து நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப டீசெண்டா இதே தரவுகள் இப்போ உட்காந்து அவங்களால விஜய வந்து உண்மையிலேயே டேமேஜ் பண்ணும், ஒருவேளை திமுகவோட சதி நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஊடகங்களை சந்திச்சு பேசியிருப்பாங்க. ஊடகங்கள்ல இந்த ஆதாரங்கள்லாம் வெளியிட்டாங்கன்னா அப்ப விஜயோட நிலைமை என்ன இருக்கும்? அவங்க ரொம்ப நாகரிகமா பேசுறாங்க. இன் கேமரா ப்ரொசீடிங் வந்து கேக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தனி அறையில வச்சு எங்க 2 பேரையும் வந்து கேமரா முன்னாடி விசாரிங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் அதுக்கும் வரமாட்டாருன்றதுனால அவங்க கிட்ட பயம் இல்ல, அதனால அவங்க இதை தைரியமா கேக்குறாங்க. நேர்மையா அணுகுறாங்க. உளமாற இவர் வந்து நேசிச்சாங்க. குழந்தைகளும் வந்து நேசிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவியா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவர் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தாங்க. அவங்க யூகே சிட்டிசன். நீங்க அந்த வேறுபாடை நீங்க முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் சொல்லுங்க. இந்த வலியும் வேதனையும் நீங்க வந்து கொடுத்துட்டு, நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், எல்லார் வீட்லயும் வந்து ஒரு விஜய் இருக்கான்னு போது, உங்க வீட்டுல விஜய் இருக்காரா சார்? உங்க பையன் உங்களை வந்து மதிப்பாரா? இல்ல உங்க பையன் உங்களுக்கு ஓட்டு போடுவாரா? இல்ல நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்வேன்னு சொல்றீங்களா? உங்க பையனுக்கு நல்லது பண்ணீங்களா? உங்க பொண்ணு என்ன படிக்குதுன்னு தெரியுமா? உங்க டிகிரி வாங்கும்போது நீங்க பக்கத்துல இருந்தீங்களா? எதுவுமே இல்லைங்க. அப்போ இவர் எல்லாமே சரி பண்ண, இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா உங்களை பல்வேறு இளைஞர்கள் வந்து முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை நான் தான் தலைகீழா மாத்த போறேன் நீங்க தான் சொல்றீங்க. அப்போ இந்த இரட்டை நிலைப்பாடு, இந்த இரட்டை வேஷம், இந்த பொய்களை வந்து தோலுரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வந்து இருக்கு. இல்ல இப்போ சமீபத்துல நம்ம சங்கீதா அவங்கள வந்து அவதூறா பேசுறத பாத்துருந்தோம். இதுல வந்து பிஆரோட தலையீடு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிறைய ஆடியோக்கள் எல்லாமே லீக் ஆயிட்டு இருந்தது. அந்த ஆடியோக்கள் எல்லாமே உண்மையா? பிஆர் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பிஆர் நிறுவனம்? அதாவது எனக்கு என்னன்னா, ஒரு ஊடகத்துல ரொம்ப கண்ணியமா அன்பார்லிமெண்ட் வேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாகரிகமா பேசுன்னு சொல்லிட்டு நான் கட்டுப்படுத்திட்டு ரொம்ப அமைதியா, நான் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாலும் ரொம்ப அமைதியா நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுல ஒரு சகோதரி வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல நம்ம வந்து பொறுப்பா 2 பக்கமும் எனக்கு தெரியும். திரு விஜய் அவர்கள் தரப்பும் நமக்கு தெரியும், சகோதரி சங்கீதா தரப்பும் நமக்கு தெரியுன்றதுனால நம்ம ரொம்ப அமைதியா நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பிஆர் நிறுவனம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெகதீஷ் பழனிசாமியோட நிறுவனம். அப்படின்னா ரூட் ஜெகதீஷ். ஆமா, ரூட் ஜெகதீஷ். இந்த ஜெகதீஷ் பழனிசாமி யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிஆர்ஓவோ ஒரு பிஓவோ விஜய் கிட்ட வந்து வர்றாரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, செல்வகுமார்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் வந்து விஜயோட பிடி செல்வகுமார் அண்ணன் வந்து இருந்தாங்க. சோ அவரு வந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து வர்றாரு. இவரோட வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகைகள் கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போடுறது. எங்க நிறுவனத்துல நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட கால் ஷீட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்துப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ், சமந்தா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. சமந்தா வந்து அதுல இருந்து விலகிட்டாங்க. இப்ப கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு முன்னணி நடிகைகளை வச்சு இவங்க வந்து அந்த நிறுவனத்தை வந்து நடத்துறாங்க. இப்படி இருக்கிறவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களோட வாழ்க்கை இந்த அளவுக்கு இன்னைக்கு சீரழிஞ்சு போனது மோசமானது காரணம் பாத்தீங்கன்னா 2 நபர்கள் தான். என்னால தைரியமா வந்து சொல்ல முடியும். சட்டப்படி எனக்கு ஏதாவது சிக்கல் வந்தாலும் என்னால வந்து அணுக முடியும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. இவங்க தான் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை சீரழிச்சதான முக்கியமான காரணம். எப்படி சொல்றீங்க? எதனால அப்படி சொல்றீங்க? திரு விஜய் அவர்கள் உங்க 2 பேருக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாரு, நல்ல இடத்த கொடுத்து வச்சிருக்காரு. அப்ப நீங்க அவரோட வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி ஒரு அங்கத்தை வந்து வகிக்கணும் சார்? நேர்மையா நீங்க வந்து இப்ப நீங்க ஷூட்டிங் முடிஞ்சா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லணும். நீ எதுக்கு ஒரு நடிகையோட வந்து அவரை வந்து கனெக்ட் பண்ணி விடுற? நீ என்ன மேனேஜரா இல்ல மாமாவா? இல்ல, இது பாக்குறது புஷி ஆனந்தா. புஷி ஆனந்தும் பாக்குறாரு. இப்ப நான் அது இதுக்கு மேல ஏதாவது வாய போடுங்கன்னு ரொம்ப சொல்லிட்டேன். ஒரு நடிகையோட இல்ல, பல நடிகளோட அவருக்கு வந்து தொடர்பு இருக்கு. ஒரு நடிகையோட இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், இன்னொரு நடிகையோட இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த கேவலத்தை நம்ம எங்க போய் சொல்றது? இவங்க வந்து அரசியல் கட்சி பாக்குறதுக்காக நியமிக்கப்படலையா? அரசியல் வேலை அவர் செய்யவே இல்லையே. அரசியல் கட்சி எங்க அவர் நடத்துறாரு? எங்க தொண்டர்களை சந்திக்க மாட்டேன்றாரு. தொண்டர்கள் வந்து வந்தா அவங்களை சந்திக்க முடியாது. எந்த அரசியல் கட்சி தலைவராது விஜய் இது வரைக்கும் சந்திச்சிருக்காருன்னு சொல்லுங்க. இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எவ்வளவு பிரச்சனை பண்ணி இன்னைக்கு வந்து சுமூகமா வந்து முடிக்கிறாரு. 73 வயசுங்க முதல்வருக்கு. தமிழகம் முழுக்க வந்து டிராவல் பண்றாரு தினம்தோறும். கடந்த 30 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு அரசியல் மாணவனா நான் சொல்றேன். நானு சேர்ந்தாப்புல ஒரு வாரம் வந்து சென்னையில அவர் இருந்ததே இல்லைங்க. தமிழகம் முழுக்க வந்து டிராவல் பண்ணிருக்காரு. பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. தினமும் ஒரு நாளைக்கு 10 நிகழ்ச்சி வந்து அட்டன் பண்றாரு. பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து சந்திக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். எடப்பாடி அவர்களும் அப்படிதான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்துல இருக்காங்க. விஜய் என்ன பண்றாரு சொல்லுங்களேன்? கட்சி நிகழ்வுகள் வந்து பாக்குறது இல்ல, எதுவுமே நீங்க பண்றது இல்ல. அப்போ உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பாக்கணும்னா எதுக்கு சார் நீங்க வந்து சினிமால இருந்து தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு இத்தனை பேர் செத்து இருக்கணும்? 52 பேர் செத்து இருக்காங்க. எதுக்காக செத்தாங்க சொல்லுங்க? விஜய் பார்க்க வந்தானே செத்தாங்க.
அப்ப விஜய் என்ன ரோல் மாடலா இருக்காரு சொல்லுங்க? 41 பேர் செத்து போனது கூட நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். என் மனைவி என் மேல வந்து ஒரு ஒரு நாகரிகமான முறையில, நேர்மையான முறையில, சட்டத்தின்படி அணுகுனா கூட அதை நாங்க வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றது, இது என்ன மாதிரி மனநிலை? நீங்க யாருக்கு ரோல் மாடல்? இல்ல விஜய் இப்படி அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் உங்களை நம்பி இருக்கவங்களுக்கும் சரி? அதாவது நீங்க வந்து ரியாக்ட் பண்ணும், அந்த நேரத்துல வந்து நீங்க ரியாக்ட் பண்ணும், இல்ல நீங்க உண்மையை வந்து பேசணும். நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா அப்ப தவறுகளை ஒப்புக்கொள்ளுகள்னு அர்த்தம். அப்ப நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க, குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுன்ற மாதிரி நீங்க வந்து தவறு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க நேத்து, குறைஞ்சபட்சம் நேத்துக்கு வந்து தஞ்சாவூர் மீட்டிங்ல அவர் வந்து பேசுவார். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. இப்ப தஞ்சாவூர் வந்து இவர் போறாரு, அதுக்குள்ள இந்த விவாகரத்து விஷயம் வந்து வெளியில வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பிஆர் நிறுவனம் வந்து இன்ஃபுளுசர், எனக்கே நிறைய கால் பண்ணிருக்காங்க, விஜய் ஆதரிச்சு பேசுங்க, ஊடகங்கள் ஆதரிச்சு பேசுங்க, விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு வந்து சொன்னாங்க. இல்ல அது நம்ம பொதுவெளியில வந்து பேச முடியாது, பணம் மட்டுமே இங்க பிரதானம் கொடுக்கறதா ஒரு செய்தி. அவங்க எத்தனை கோடி வேணாலும் கொடுப்பாங்க. கோடி எல்லாம் இல்ல, 25 ரூபாய். 25 ரூபாயா? ஏன் அவ்வளவு சீப்பாவா ஆயிட்டேன் நானு? இல்ல அதுதான் அவங்க வந்து ஒரு ட்வீட்டுக்கு கொடுக்கறதா பேசியிருக்கதா ஒரு தகவல் பிஆர் டீம்ல இருந்து. 25 லட்சம், அதை நீங்க தவறா சொல்றீங்க. 25 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம். அதாவது வந்து என்னன்னா, நீங்க ஆரம்பிப்பாங்க, நீங்க சொல்றது 25,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், அந்த மாதிரி கோடிகள்ல வந்து போகும். நான் என்ன சொல்றேன்னா, பணத்துக்காக நம்ம வந்து இங்க வேலை செய்யல. பணத்துக்காக வேலை செய்யணும்னா இந்த ஊடகத்துல வந்து நான் உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது இல்லாம சகோதரி சங்கீதக்காக பேச வேண்டிய அவசியம் எனக்கு வந்து கிடையவே கிடையாது. இது நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ இவங்க வந்து அந்த பிஆர் நிறுவனத்தை வச்சு நிறைய ஏஜென்சி கிட்ட வந்து பேசுறாங்க, இன்ஃபுளுசர் கிட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் சாருக்கு எதிரா இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து இருக்கு, இந்த அவருக்கு வந்து பேர் வந்து கெட்டு போச்சு, அதை மீட் எடுக்கணும்னா திமுக தான் இந்த சதி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போடுங்க. ஏன்னா அவங்க வந்து முன்னுதாரணமா ஏற்கனவே அவங்களோட நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கரூர் சம்பவத்துல வந்து பேசணும். கரூர் சம்பவத்துல வந்து திமுக தான் ஸ்ப்ரே அடிச்சது, மக்களை வந்து கொலை பண்ணாங்க, இப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து சொன்னோம். ஆமா, அதையே ஒத்துக்கிறாங்க. அதையே நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ நம்ம சீப் கிட்ட பேசி நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுவோம். இதை உங்க இன்ஃபுளுசர் கிட்ட அவங்களுக்கு இல்ல நிறைய டவுன் லைன் இருக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி தான், எம்எல்எம் கான்செப்ட் தான். இப்போ ஒரு மெயின் ஏஜென்சி இருக்கும், அவனை வந்து புடிச்சாங்கன்னா அவன் கீழே ஒரு 20 பேர் இருப்பாங்க. சோ அவன் வந்து அது கீழே போவான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கீழே ஒரு 100 ஐடி வச்சிருக்கானுங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேகா, நீ எல்லாத்துலயும் பாருங்க, அவங்க விஜயை ஆதரிச்சு தொடர்ச்சியா பதிவுகள் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சங்கீதாவை தரக்குறவா பேசுவாங்க. இப்ப நான் இருக்கேன்னா என்ன பத்தி தரக்குறவா வந்து பேசுறது, யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களை பத்தி தரக்குறவா பேசுறது, எந்த மாதிரி வேலைகள் செய்யறது மட்டுமே அவங்களோட. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எடுபடல. இதை வந்து ஏற்பாடு பண்ணி அந்த தஞ்சை கூட்டத்துல வந்து முன்னாடி மகளிர்கள் வந்து செட் பண்ணி உட்கார வச்சு திரு விஜய் அவர்கள் போகும்போது மகளிர் எல்லாம் போய், அண்ணா நாங்க இருக்கோம்னா, சங்கீதா அண்ணி வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கைக்கூலியா மாறிட்டாங்க, எங்களுக்கு இது புரியுது, உங்களோட நாங்க இருப்போம், நீங்க களத்துல வந்து கவலைப்படாதீங்க, நீங்க தானே அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவர் போய் ஆற தழுவி கட்டி பிடிச்சி அழுது அந்த அழுகாட்சி சீனை வந்து வச்சு பெருசா வைரல் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆடியோ முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் தஞ்சாவூர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆடியோ ரீச் ஆன உடனே இவர் மொத்த ஸ்கிரிப்ட் 1 மணி நேரம் ரெடி பண்ணி வச்ச எல்லா ஸ்கிரிப்டும் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன பண்ண, ஸ்கிரிப்ட மறந்து தண்ணீர் பஞ்சம் ஆயிடுச்சு, தண்ணீர் வந்து இல்லாம போயிடுச்சு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றதெல்லாம் எல்கேஜி குழந்தைகள் பேசுறது. சோ விஜய் உண்மையிலேயே ஒரு உச்சம் நடிகர் தாங்க. நான் விஜயோட ரசிகருங்க. எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு அவர் விஜயோட நிலைமை பார்க்க உள்ளபடி எனக்கு வந்து பரிதாபமா இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து இவ்வளவு தூரமான கீழ்த்தரமான வேலைகளை வந்து செய்ய முடியுமா? நம்ம வந்து ஹிட்லரை பார்த்திருக்கோம், முசோலினியை பார்த்திருக்கோம், புராணங்கள்ல பாத்தீங்கன்னா சகுனின்னு ஒரு கேரக்டர் வரும். இதெல்லாம் சேர்ந்த மொத்த உருவமா விஜய் இருக்கிறத என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இப்படி எல்லாம் ஒரு மனிதர் ரியாக்ட் பண்ண முடியுமா? அதுவும் இந்த நவீன காலத்துல இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் வெறும் காசிப்பை பேசி, வெறும் வந்து புரளிகளை பேசி, அடுத்தவங்களை வந்து கொச்சைப்படுத்தி அதுல ஒரு வெற்றி அடைஞ்சு அவர் என்ன சாதிக்க போறாருன்னு எனக்கு வந்து புரியவே இல்லை. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.